கன்னி ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தன்னுடைய குடும்பத்துக்காக எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா கண்டகச்சனி நடக்குது. இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆணி மாதத்துல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் இருக்கார். அதுவும் பாத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து 10ஆம் வீட்டுல இருக்கார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்காரான்னு பாருங்க. அப்படி இருந்து விட்டால் பெரிய ஜாக்பாட், பெயர் புகழ் மதிப்பெல்லாம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், இழந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கொடுத்து கொண்டே இருப்பார். பணவரவு, பொருளாதாரம், தொழிலுக்குடன் அடுத்த பாதை, அடுத்த வழி, இதெல்லாம் நிச்சயமா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த கிரகங்களினுடைய விதி. அடுத்து அது சூரியனோட சேர்ந்து நிற்கும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரை போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, வெளிநாட்டு வேலைகளுக்காக செல்வதற்கான வாய்ப்புகள், அங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது உங்களுடைய வேலைகள் இருக்கு, இங்கிருந்து அதை இயக்கி கொடுக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டுங்க, அதுல எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள், கொஞ்சம் சோம்பல், கொஞ்சம் உடம்பு வலி ஆகிறது, இதெல்லாம் நார்மலா இருந்துகிட்டே இருக்கும். சோ கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் அதிகமான ஒரு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டைகள் வருமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் தான் கன்னியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். கேதுவோட சேரப்போகிற 20ஆம் தேதிக்கு மேல. அது வரைக்கும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார். 20ஆம் தேதி வரைக்கும் லாபம் பெருசா வரப்போகுது, பண வரவு சூப்பரா இருக்க போகுது. குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்றதுக்கு, குடும்ப தேவைகளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்களே கேட்டு செய்வீங்க. இப்ப அவங்க அன்னைக்கு சொன்னாங்களே இது பண்ண முடியாம போயிடுச்சு, இப்ப நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பணம் உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது இந்த மாசம். சோ அப்பா மூலமாக உதவிகள், அல்லது உங்ககிட்டயே பணம் இல்லைனாலும் அப்பா மூலமாக கேட்டு வீட்டுக்காக செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள், தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமா கன்னியா ராசிக்கு இந்த மாதம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இடமே கிடையாது. உயர்கல்விகள் படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கன்னியா ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல இந்த சுக்கிரன் முதல் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது 20ஆம் தேதிக்கு மேல அதே சுக்கிரன் அப்படியே டபுள் கேம் ஆட போறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு. சோ நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு சேர்க்கைகள் கிடையாது. கோச்சாரப்படி வரும் பொழுது நம்ம இதை ரொம்ப கவனிப்பா துல்லியமா பாத்துக்கணும். வருஷம் ஒரு முறை வரும். இந்த நேரத்துலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத தொடர்புகள் வர்றது, தேவையில்லாம ஒரு சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, ஒரு தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு குடும்பத்தை விட்டு பிரியிற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் நிறைய வரும். சோ சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு, சுக்கிரன் ராகு சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கும். இப்பதான் புதுசா வருவாங்க, இந்த காலகட்டங்கள்ல நிறைய இன்ட்ரோ ஆவாங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் லைஃப் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு உங்க குழந்தைகளுக்கு இருந்தாலும் இதனுடைய உணர்ச்சிகள் அதிகமாக தூண்டப்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கலாம், உங்க தசாபுத்திகள் நல்லா இருக்கலாம், பட் உங்களுக்கு அந்த சேர்க்கை இருந்தாலும் உங்க வீட்டுல யாருக்காவது நேரம் சரியில்லைன்னா அந்த சேர்க்கையோட பலன் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து பாத்துக்கணும். வீட்டுல யாருக்கு இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க, குழந்தைகள் என்ன பண்றாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கிறது நல்லது தானே. ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு ஆல்ரெடி கண்டகச்சனைகள் அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனைகள், சந்தேக குணங்கள், இதெல்லாம் கண்டகச்சனையில கண்டிப்பா சனி பகவான் கொடுத்தே தீர்வார். நல்ல எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் இந்த உணர்வுகளை கண்டிப்பா கொடுப்பார், இந்த எண்ணங்களை கண்டிப்பா கொடுப்பார். சோ நீங்க இன்னும் அதை பெருசுபடுத்தாம கொஞ்சம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தி கொஞ்சம் இந்த பிரச்சனை தப்பித்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக நிலைகள் இருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரே வழிபாடு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, முடிந்த அளவுக்கு கருப்பு எள் வாங்கி தானம் பண்ணுங்க. அது யாருக்கா வேணா இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது மாடு வருது, அல்லது கோவில் இருக்கக்கூடிய மாடுகளாக இருந்தாலும் கருப்பு எள்ளோட வெல்லம் மற்றும் மொந்தம் பழம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொந்த வாழைப்பழம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதோட பிணைஞ்சு இந்த கன்னியா ராசிக்காரர்கள் மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இரண்டாவது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் வெளியே போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முக்கியமா ஒரு சில்வர் கலர்ல பாத்துட்டீங்கன்னா மெழுகுவத்தி இருக்கு இல்லைங்களா, கேண்டில், அதெல்லாம் ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது. அந்த கேண்டில் வாங்கி
முடிந்த அளவுக்கு நைட் ஒரு 9 மணிக்கு மேல அல்லது ஒரு 6 மணிக்கு மேல, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு மேல இதை பண்ணுங்க. அல்லது ஆண்களாக இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 9 மணி 10 மணிக்கு மேல உங்க பூஜை ரூம்லயோ அல்லது நீங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த சில்வர் கலர் கேண்டில்ல தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லுங்க. இது மிகப்பெரிய ஒரு மேஜிக்கான விஷயங்க. நிச்சயமா இது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். சோ இந்த சில்வர் கலருடைய கேண்டிலுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆற்றல், அதே போல இந்த நெகட்டிவான ஆறெல்லாம் நம்மளோட கனெக்ட் ஆகுறது, கெட்ட நபர்கள் வந்து நம்ம கிட்ட நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம குடும்பத்தை நெருங்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக விலகும். இந்த 2 பரிகாரம் தான். ஒண்ணு, மொந்த வாழைப்பழமும் கருப்பு எள்ளும் வெல்லம் கலந்து மாட்டுக்கு கொடுக்கறது. இந்த மாதம் வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அதே போல டெய்லியும் அல்லது வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறையாவது இந்த சில்வர் கலர் கேண்டில் வாங்கிட்டு வந்து நிச்சயமா அதை பயன்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வெளியே போறதுக்கு இந்த 2 பரிகாரங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல நீங்க செய்துதான் ஆகணும். இது வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 8 அவர் வந்து 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 6ஆம் தேதி வரப்போகிறார். சோ சூப்பரா இருக்க போகுதுங்க. 3 குடையர் 9க்கு வரும்போது முயற்சிகள் எல்லாமே கைக்குடி வரப்போகுது. செய்கின்ற வேலையில எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. உழைத்த உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்க போகுது. நின்ற இடத்துல அதாவது எப்படி சொல்றது, நின்ற இடத்துலயே அந்த இடத்துக்கு உண்டான வேல்யூஷன் என்ன அப்படின்னு கணக்கு போட்டு துல்லியமாக கணிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது கன்னி ராசிக்காரங்க தான். இப்போ அவருடைய மனோநிலை ரொம்ப பாதிப்புல இருக்குது. அவருடைய கால்குலேஷன் எல்லாமே தப்பா போகுது. சோ இதற்கெல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது நல்லது. அதே போல இப்ப செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு, அதாவது திரிகோணத்தில் செவ்வாய் வரும்போது கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படியுமே அந்த மறைந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு மந்தமா போயிட்டு இருக்கு, இந்த சனியினுடைய பார்வையால எல்லாம் கெட்டதா இருக்கு, நான் கொஞ்சம் மைண்ட் வந்து பிளாக் ஆயிட்டேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப செவ்வாய் 9க்கு வரும்போது இந்த மைண்ட் பிளாக்ல உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். கொஞ்சம் தெளிவாக போறீங்க, கொஞ்சம் மனசு நிம்மதியாக போறீங்க. அதனால நம்பிக்கையா இருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு குரு வந்து உச்சத்துலதான் இருக்காரு, 11ஆம் வீட்டு. உங்க ராசியை பார்க்கறதுனால தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. அது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். நீங்க என்ன வழிபாடுகள் நீங்கள் செய்தாலும் உங்களுடைய குலதெய்வமே உங்களுடைய தெய்வம். ஃபர்ஸ்ட் அவங்கள புடிச்சுக்கணும். இந்த வழிபாடு செய்யற, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க செய்யும் பொழுது இது மிகப்பெரிய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ கன்னியா ராசிக்காரர்கள் முழுக்க 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 தெய்வ அனுகிரகத்தோட இந்த மாதத்தை கடக்க போறீங்க. இருந்தாலும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இது ஒரு சின்ன மைனஸ் தான். சோ இதை ரெடி பண்றதுக்கு உண்டான வழிபாடுகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கன்னியா ராசிக்கு 100க்கு 60% மேல நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. சோ நம்பிக்கையாக இருக்கலாம். உங்க ஜாதக ரீதியாகவோ தசாபுத்திகள் ரீதியாகவோ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.